தாத்தா தாத்தா, ஒரு சந்தேகம். சொல்லு மேரி குட்டி, என்ன சந்தேகம்? இந்த மாதாவோட சுரூபத்தை பாருங்களேன். அவங்க ஏன் ஒரு பாம்பை கால்ல மிதிச்சுக்கிட்டே இருக்காங்க? பாவம்ல அந்த பாம்பு. அது சாதாரண பாம்பு இல்ல மேரி. அது தீமையோட அடையாளம். தீமையோட அடையாளமா? புரியலையே தாத்தா. உலகத்துல முதல்ல ஏவாள் கிட்ட பாம்பு உருவத்துல வந்து சாத்தான் போய் சொன்னான் இல்லையா? அப்போ கடவுள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். பெண்ணின் சந்ததி உன்னுடைய தலையை நசுக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த பெண் தான் நம்முடைய மாதா. ஓ, அப்போ அந்த பாம்புதான் அந்த சாத்தானா? அப்போ மாதா காலை வச்சு நசுக்குறது அவங்க சாத்தானை ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தமா? ஆமாம் மேரி. பாம்பு எப்பவுமே தந்திரத்துக்கும் பாவத்துக்கும் அடையாளம். மாதா எந்த பாவமும் இல்லாம பிறந்தவங்க. அதனால சாத்தானை விடவும் தீமையை விடவும் மாதா ரொம்ப வலிமையானவங்கன்னு இது காட்டுது. இப்பதான் புரியுது தாத்தா. இனிமே இந்த சுரூபத்தை பார்க்கும் போதெல்லாம் நாமளும் கெட்ட விஷயங்களை காலால் மிதிச்சு தள்ளிடணும்னு எனக்கு ஞாபகம் வரும். கரெக்டா சொன்னே. அது மட்டுமில்ல, நாம் மாதாவோட பிள்ளைகளா இருந்தா நமக்கும் தீமையை எதிர்க்கிற தைரியம் கிடைக்கும்னு இது நமக்கு சொல்லுது. தேங்க்ஸ் தாத்தா. ரொம்பச் சரி. இப்போ போய் உன் நண்பர்களோட விளையாடு.